ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம். நேந்திரம் பழம் சிப்ஸ் தான் பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு 6 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழமாக இல்லாமல் ரொம்ப காயாமலாம் நடுத்தரமாக இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க. அது மேலே கீழே கட் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க. தோல் எடுக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். தோல் எடுத்துட்டிங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம் அந்த ஸ்நாக்ஸு. தோல் எடுத்துகிட்டு காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துடணும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி சீவுறதை எடுத்து இப்படி டைரெக்டாக வந்து எண்ணெயில் சீவி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீவிடுங்க. சீவி முடித்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. சீவினதுக்கப்புறம் நான் வந்து உப்பு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கல. நீங்கள் சேர்த்தும் கரைச்சும் சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், இப்படி நுரை பொங்கி வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கினோடனே நல்லா இங்கே பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு அடங்கினோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருப்பாயிரும் சுற்றியும். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா நல்லா எல்லோஷாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா பழத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ எல்லோஷாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். நான் ஒரு 6 பழம் எடுத்திருந்தேன். அது வந்து எனக்கு 1/4 கிலோவுக்கு மேலே வந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.